கோடியக்கரை தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. படகின் என்ஜின், மீன்பிடி வலை உள்ளிட்டவைகளை பறித்துக் கொண்டு கடற்கொள்ளையர்கள் தப்பித்துச் சென்றதாக கரை திரும்பிய மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். படகின் என்ஜின், மீன்பிடி வலை உள்ளிட்டவைகளை பறித்துக் கொண்டு கடற்கொள்ளையர்கள் தப்பித்ததாக மீனவர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் மூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். மூர்த்தி, வணக்கம். தற்போது தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதலில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து படகினுடைய என்ஜின், மீன்பிடி வலை உள்ளிட்டவைகளை பறித்துக் கொண்டு தப்பித்ததாக மீனவர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் மோனிகா. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த செருதூர் மீனவ கிராமத்தை சேர்ந்த தங்கத்துரை என்பவருக்கு சொந்தமான பைபர் படகில் தனது மகன் மணிகண்ட பிரபு, அதே பகுதியை சேர்ந்த கங்காதரன் ஆகியோருடன் நேற்று காலை 11 மணிக்கு மீன்பிடிக்க சென்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை கோடியக்கரை தென்கிழக்கே 15 நாட்டிகள் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 3 படகுகளில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் 9 பேர் கொண்ட பயங்கர ஆயுதங்களுடன் மீனவர்களை மிரட்டியுள்ளனர். இதனால் அச்சமடைந்த தமிழக மீனவர்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் பட்டாக்கத்தி கொண்டு வெட்டி ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் 2 லட்சம் மதிப்பிலான படகின் என்ஜின், ஜிபிஎஸ் கருவி, வாக்கி டாக்கி, வலை, செல்போன் உள்ளிட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி உபகரணங்களை மிரட்டி எடுத்து சென்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்து வெட்டுக்காயங்களுடன் திருத்தூர் மீன்பிடி துறைமுகம் வந்த மீனவர்களை மீட்க சக மீனவர்கள் மீட்டு நாகை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். மீன்களை கேட்டு மிரட்டியதாகவும், இடுப்பில் கட்டியிருந்த அரைச்சான் கயிறு முதற்கொண்டு எடுத்து சென்றதாகவும் வேதனை தெரிவித்துள்ள காயமடைந்த மீனவர்கள் நடுக்கடலில் சுதந்திரமாக மீன்பிடிக்க மத்திய, மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி மூர்த்தி.